வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரா கொஷின் ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தூக்கணும். ப்ராக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் எந்த வேல்யூ வேணும்னு பாருங்கள். டி தான் அன்னோன் வேல்யூ, டி தான் தெரியாத ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். டீங்கிற ஒரு மாறிலி வந்திருக்கு இல்லையா, மாறி வந்திருக்கு. இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய, அதனால் மாறின்னு சொல்கிறோம். வேரியபிள் கரெக்டாக. அந்த வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்டை தூக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் 3ன்னு இருக்கா முன்னால். அப்போ இந்த 3ஆல் இதில் இருக்கிற 2ஐயும் பெருக்கு. அப்போ என்ன வரும்? 3t - 9ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? இந்த 5ஆல் இந்த 2ஐயும் பெருக்கு. அப்போ என்ன ஒரு 2 10t + 1 5 5ன்னு ஆகிடும். இப்போ இந்த 10t ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை அங்கேயே வச்சுப்போ. இந்த 3t இங்கே கொண்டு வந்தால் -3t ஆகிடும். ஈக்குவல் டு இது இங்கேயே இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. -9 அப்படியே இருக்குது. இந்த +5 இங்கே கொண்டு போயிட்டா -5. அப்போ இது 7t = -14. அப்போ t = -14. இங்கே பெருக்கல் குறி இருக்கா நடுவில், அது இங்கே வரும்போது /7 ஆயிரும். அடித்தா t = என்ன வரும்? -2. ஏ. இதுதான் ஆன்சர். நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணாலே நமக்கு எது கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு வந்தாலே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மல்டிப்ளை பண்ணணுங்கிற கான்செப்ட் மறந்துட வேண்டாம்.